ஐயய்ய காலையில எந்திரிச்சால இருந்து சோறு 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 ஐயா எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க இந்த வீட்டுக்குள்ள கேம் ஆட வந்திருக்கீங்களா சோறு திங்க வந்திருக்கீங்களா? எனக்கு என்னமோ நம்ம தண்ணி பழம் அவர் உண்மையா சொன்ன மாதிரி அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தா நிறைய சாப்பாடு கிடைக்கும், கலர் கலரா ஜூஸ் கிடைக்கும், முட்டை பப்ஸ் கொடுப்பாங்க, முட்டை போண்டா கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு போல. ஒரே சோத்தை பத்தி அழுதுகிட்டே இருக்காரு ப்ரோ. ரீசெண்டா ஒரு 3-4 டேஸ் நான் கவனிச்சேன். உன்ன கேமராட்ட போயிட்டு பாஸ் எங்களுக்கு பசிக்கு சாயங்காலம் ஆனா நல்ல இவ்வளவு பெரிய வாழைப்பழம் அப்புறம் முட்டை பப்ஸ் டீ காப்பி எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்து பண்ணுங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமரால உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தார். ஓகேவா, அவருக்கு ஒரு இது இருந்துச்சு, ஆகா சாப்பாடு கம்மியா கொடுக்குறாங்களே, அப்பப்ப கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. நேத்து நைட் வேற ஒரு பிரச்சனை கிளம்பிச்சுல, யாரு நம்ம நடிப்பு அரக்கியா பாருக்கா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டாங்க. என்னப்பா கப்பல சாப்பாடு உங்க இஷ்டத்துக்கு கப்பலாம் வாங்க முடியாதுப்பா, என் இஷ்டத்துக்கு தான் போட்டு திம்பப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிளப்பிட்டாங்க. பட் அக்கா வந்து அங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, கம்மியா தான் சாப்பாடு எடுத்தாங்க. அதுல அக்கா குட் தான், நம்ம கரெக்டா தான் சொல்றோம். பட் இருந்தாலும் அளவுன்னு வரும்போது அளவுல தான் போகணும். ஓகேவா, மேபி அந்த கப்பலை எடுத்துட்டு அந்த கப்பல இருந்து வேணா கொஞ்சோண்டு இது வேணாம் இவ்வளவு எனக்கு வேணாம் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கப்பலே வாங்கினாங்கன்னா அது பொதுவா எல்லாருக்கும் சமமா சாப்பாடு போகும். அதுதான் நேற்று நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு சடனா பார்த்தா நம்ம தண்ணி பழம் வந்து வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்றாப்ல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி அந்த கப்பு பிரச்சனை வந்திருக்கு ப்ரோ. அதுலதான் சபரி கேட்கிறாப்ல, என்னப்பா அந்த கப்புல சாப்பாடு கொடுக்கறது எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குது, எவ்வளவு பேருக்கு விருப்பம் இல்லை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன கேட்டா அது ஓகேவான ஒரு விஷயம் தான். ஏன்னா பொதுவா ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா அப்படிதான் கொடுத்தாகணும். ஏன்னா பொதுவா அப்படி கொடுக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு அள்ளி அள்ளி போட ஆரம்பிச்சீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல கடைசியா எவனா ஒருத்தன் சாப்பிட வருமா அவனுக்கு சாப்பாடு இருக்காது. அப்ப நீங்க இந்த இடத்துல சொல்லலாம், வெறும் கடைசியா சாப்பிட வர்றது அவனோட கொழுப்பு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அப்படி பார்க்க போனா அப்புறம் வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு நம்ம தண்ணி போல மாதிரி ஆட்கள் ஃபர்ஸ்டே போய் பூந்து அவளை சாப்பாடு தின்னுட்டா பரவாயில்லையான்னு கேட்குறேன். இதில் தான் சபரி கேட்குறாரு, கப்பலை சாப்பாடு கொடுக்கறது எவ்வளோ பேருக்கு ஏற்றுக்க முடியலங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாப்புல. இதுக்கு நம்ம தண்ணி பழம் இது நியாயமா இல்லைங்க. நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, நல்லா சாப்பிட்றவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா சாப்பிடணும்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து நல்லா பொரோட்டா பிரியாணின்னு சாப்பிடுங்க. ஓகேவா, அதுதான் நல்லா சாப்பிட்றது. அதை விட்டுட்டு எனக்கு நல்லா சாப்பிட வேண்டியிருக்கு, நீங்கள் கப்பலை கொடுத்தா நாங்கள் எப்படி நல்லா சாப்பிட முடியும், நல்லா சாப்பிட்ற ஆட்கள்லாம் சாப்பிடாம போயிடுவாங்கன்னா நீங்கள் சாப்பிடவே வேணாம், வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க. அது ரொம்ப நல்லது. சும்மா சோத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு கூட இது என்ன காரணமே இல்லாத ஒரு சண்டை. நல்லா சாப்பிட்றவங்களாம், நல்லா சாப்பிட்ற ஆள் இருந்தாலும் சரி சாப்பிடாத ஆளாக இருந்தாலும் சரி இவ்வளோதான் ரைஸ் அப்படி கொடுத்தாதான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். ஓகேவா, இதில் ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்களா, தண்ணி பழத்தை தூக்கி நம்ம டீலக்ஸ் ரூமில் போட்டிருக்காங்க ப்ரோ. கையில் பார்த்தீங்களா பேட்ச், ப்ளூ கலர் பேட்ச் வச்சிருக்காப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆட்டங்கள் மாறப்போகுது. எப்படி ஆட்டங்கள் மாறப்போகுது, ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வரப்போகுது. ஆனால் எல்லாமே சோத்து சண்டையாக தான் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாமே சோத்து சண்டை தான். ஏன்னா தண்ணி பழத்தை இந்த பக்கம் விட்டாச்சா, தண்ணி பழம் சும்மாவே சோத்துக்கு சாப்பாடு 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 சூசன்னு சுத்தம். ஸோ கண்டிப்பாக தண்ணி பழம் என்ன பண்ணுன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க செஞ்சாகணும். ஸோ இவர் டீலக்ஸ் ரூமா மாறிட்டாருனா அப்பப்போ போயிட்டு எனக்கு ஒரு டீ போடுங்க, எனக்கு ஒரு முட்டை பப்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு முட்டை போண்டா கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னத்தையா கேட்பார். கண்டிப்பாக கேட்பார். அதை வச்சு பிரச்சனைகள் வரப்போகுது, கண்டிப்பாக வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. தண்ணி பழம் சொல்றது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, என்ன மாதிரி எல்லாருமே வாயை திறந்து கேட்க மாட்டாங்களே. ஐயா ஒன்ன மாதிரி இங்கே யாருமே சோறு அலைய மாட்டாங்கயா, எல்லாரும் கேம் ஆட வந்திருக்காங்க சரியா, எல்லாரும் சோறு அலைய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையுமே பாரு தான் கிளப்பி விட்டுருப்பாங்க ப்ரோ. ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையுமே பாரு தான் கிளப்பி விட்டுருப்பாங்க. ஏன்னா சைட்ல கவனிக்க முடியுது, பாரு தான் உட்காந்து சாப்பாடு அப்படி உருட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாருவர்கள் இந்த பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. அப்போ வினோத் என்ன சொல்றாப்புலன்னா, ஐயா பேலன்ஸ் மீந்த பிறகு சாப்பிடலாம், எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஓகேவா, அதுக்கு நம்ம தண்ணி போகலாம், பசிக்கும் போது தானே சாப்பிட முடியும், பசிக்கும் போது சாப்பிடாம மீந்த பிறகு சாப்பிட்டு என்ன பண்ண, அது என்ன பிரோச்சனான்னு கேட்காப்புல. பசிக்கும் போது திங்கிறது தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டுக்கு ஃபிட்டே கிடையாது. பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னா தயவு செய்து வெளியே வந்துருங்க. நல்ல ஹோட்டலாக பார்த்து பிரியாணி பரோட்டா தோசை இப்போ ஊத்தாப்பன்னு வாங்கி சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. இவர் பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடணுமா, பசிக்கும் போதெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிடணுமா, அதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காராம். ஏங்க அப்படி கொடுமை பண்ணுறீங்க. இதில் கத்திக்கிட்டே இருந்தோடனே நம்ம சபரி டென்ஷன் ஆகிட்டாப்ல. தண்ணி பழம் கத்துறத பார்த்துட்டு, என்ன அவனுக்கு பிரச்சனை, நீ சாப்பிட்டலையா, நாங்கள் இன்னும் 7 பேர் சாப்பிட வேண்டியிருக்கு, நாங்களாம் சாப்பிடணுமா வேணாமா, நான் சாப்பிடணுமா வேணாமா சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. இதில் சபரி வந்து இவ்வளோ கத்த வேணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா சிம்பிளாக சொல்லிட்டா ஓகே, அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு, எல்லாம் குட் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இவ்வளோ டப்பான்னு கத்தக்கூடாது, கத்துனா கெட்ட பேர் வந்துடும் சட்டுன்னு. ஏன்னா நீங்கள் இப்படி கத்தும் போது டப்புன்னு வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் உங்களுக்கு ஆப்போசிட் ஆக ஆரம்பிச்சிட்டா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திரும்பிடும். ஸோ அவர் சைடு இருந்து பார்க்கும்போது அது நியாயமாக தான் இருக்கும் அவர் கத்துறது. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு இருக்காரு. அதில் வந்து இருந்துட்டு எனக்கு சோறு அதிகமாக வேணும் அப்படி இப்படிங்கும்போது இன்னொருத்தர் கம்மியாயிரும்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். சிம்பிளாக சொல்லிட்டா இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ, எல்லாருக்கும் ஒரு அளவு வச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் எனக்கு இப்படி தான் போடுவேன் அப்படி தான் போடுவேன்னு சொல்லி கரண்டி வச்சு கிண்ட ஆரம்பிச்சா கடைசி ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்காது. அப்போ கடைசி ஒரு ஆள் யார்கிட்ட கேட்பாங்க, சபரிட்ட தான் கேட்பாங்க. சபரி என்ன சபரி சாப்பாடு இல்லை, நீங்கள் தானே சபரி இந்த சாப்பாடை மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இதே நம்ம தண்ணி பழத்தை இந்த இடத்துல வச்சு பார்ப்போமே, தண்ணி பழமும் நம்ம பார்வைக்கம் வச்சுக்கலாம்.
அவங்க வந்து நம்ம சபரி வந்து சாப்பாடை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வர எல்லாருக்குமே ஒரு டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு கப்பு அதுக்கு மேலேயும் சும்மா சும்மா கொடுத்துட்டாங்க, அளவு இல்லாமல் கொடுத்துட்டாங்க. கடைசியாக நம்ம தண்ணி பழமும் அவங்க பேர் என்ன விஜய் பாரும் வராங்க. இவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்களா? அப்புறம் முக்கியமாக தண்ணி பழம் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? தண்ணி பழம் இல்லை, தலையில ஆடிட மாட்டாரு. சாப்பாடுங்க சாப்பாடுங்க, எனக்கு சாப்பாடு இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க சபரி? சாப்பாடு இல்லடா, சாப்பாடு இல்லாம எப்படி இருக்க முடியும்? சாப்பாடு எல்லாருக்கும் சரிசமமானது இல்ல, ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரா இல்லையா? கத்துவாரா இல்லையாங்க? இது நாகரிகம் இல்லைன்னு சொல்லி கத்துவாரா இல்லையா? ஆனா இப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துடணும், அதான் நாகரிகம். மற்றபடி அவருக்கு கப்பல்லாம் கொடுக்கக்கூடாது, கண்ட மேனிக்கு அள்ளி போட்டு கொடுத்தா தான் நாகரிகம், இல்லை கப்பலை கொடுத்தா அது அநாகரிகமா? எனக்கு அங்கே தான் ஒரு பாயிண்ட் புரியவே இல்லை. அது என்ன கப்பலை கொடுத்தா அநாகரிகம்? நீங்கள் ஏதாவது ஹோட்டலுக்கு போனால் ஒரு 2 பிரியாணி வச்சு கொடுப்பாங்கல்ல, அப்போ ஹே ஹோட்டல்காரா இது அநாகரிகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை மட்டும் வேகமாக தட்டி பிரியாணி முட்டை வருதுப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு திம்பிங்கல்ல. இவர் என்னங்க எனக்கு இல்லாமல் பேசிட்டு இருக்காரு? இப்போ எனக்கு தெரிஞ்சு இவருக்கும் ஏதோ பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் அப்பப்போ பேசிட்டு இருக்காரு. இதில் அவர் போட்டு கத்த ஆரம்பிச்சார். இதில் கடைசியில் நம்ம தண்ணி பழம் உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ் இங்கே காட்டாதீங்க, சாப்பாடில் வந்து உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டுறீங்களா? அவங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு மட்டும் இஷ்டத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாப்புல, இழுத்துட்டாப்புல பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக பாரு இருப்பாங்க ப்ரோ. ஏன்னா பாரு இருந்தால் தான் இவர் இப்படி போட்டு கத்திட்டு இருப்பார், இல்லாட்டினா கத்த மாட்டார். இல்லாட்டினா அவர் பாட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அப்படியா சபரி இவ்வளோ தான் சாப்பாடா சபரி, ஓகே சபரி ஓகே சபரி, வேறு ஏதாவது இருக்கா கூட்டு இல்லையா சபரி, ஓகே சபரின்னு போய் தின்றுவார். அதே இந்த இடத்துல பாரு இருந்தால் தான் என்ன சபரி சாப்பாடு கம்மியாக இருக்குது, அப்போ நமக்கு சாப்பாடு அதிகமாக கிடையாதா, என்னப்பா அநாகரிகமாக நடந்துக்கிறேன்னு சொல்லி சண்டை போடுவார். அதனால தான் இன்றைக்கி சண்டையை போட்டிருக்காரு. பாரு அதுக்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாரு அவர்களையுமே ப்ளூ டீம் அனுப்பியிருப்பாங்க எங்கே நம்ம டீலக்ஸ் ரூமுக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் அங்கே அனுப்பினா தான் கண்டென்ட் வரும்னு சொல்லி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா நேற்று எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க, பாரு வந்து டீலக்ஸ் ரூம் விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டென்ட் தானே வரும், ஸோ அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் மேபி பாரு அவர்களையும் சேர்த்து விட்டுறது அச்சு இப்போ விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காலங்காத்தால் நாக்கு நடனம் ஆடுது, ஸோ விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி விட்டாங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்காரங்க காலி, என்னை பொறுத்தவரை காலி. ஏன்னா கண்டிப்பாக பாரு சும்மா இருக்க மாட்டாங்க, போயிட்டு சோத்தை செய் அதை செய்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு உள்ளே இருக்க டீலக்ஸ் ரூம்காரங்க இருக்கிறதுல மக்கு ஒரு அளவுக்கு ஆகாத தற்கொலை நல்லா தூங்குது ப்ரோ. மணி 10:10 ஆகுது ப்ரோ. இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் என்கிட்ட பவர் இருக்கு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்குது. இருங்க வரேன். முக்கியமாக நம்ம வியானா வாய் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இதே பிஆருக்கு 15,000 ஏதோ நேற்று நைட்டு உட்காந்து பேசியிருக்கீங்க. அதாவது ரொம்ப நாங்கள் க்யூட், ரொம்ப நான் கேஷுவலாக பேசிடுவேன், 15,000 வளரையா செஞ்சீங்க, 15,000 இருக்க போட்டு வெளுக்கிற பாருங்க. உண்மை வெளியே வருது பார்த்தீங்களா? லாஸ்ட் சீசன் பிரின்ஸ் ராணவு பிஆர் வச்சிருக்காரு. இந்த அவங்க ஃப்ரெண்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை எவ்வளோ முட்டு கொடுத்தீங்க, நான் லாஸ்ட் இயரே சொன்னேன்ல, நம்பாதீங்க நம்புனீங்களா? பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்க. அவங்களும் ஒரு சில விஷயங்களை உடச்சிருக்காங்க. நம்ம அதை கடைசி வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் சேர்ந்துருக்கீங்க, அப்போ ஃபுட்டு வந்து அது காமன் தான். அப்போ அளவு பார்த்து பிரித்து கொடுத்தா தான் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கும். சரிசமமாக கிடைக்கலனா இன்னொருத்தருக்கு கிடைக்காது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பாவம் சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கிண்ணத்தில் சாப்பாடு கொடுத்தா, அதாவது கிண்ணத்தில் அளவு வச்சு, இப்போ நம்ம ஹோட்டலுக்குலாம் போனால் ஒரு கிண்ணத்தில் தானேங்க அளப்பாங்க பிரியாணிலாம், உள்ள லெக் பீஸ் போட்டு முட்டையை போட்டு பிரியாணி போட்டு அளந்து தப்பிட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்கப்பா. ஓகேவா? அது அநாகரிகமா? நீங்கள் இது மட்டும் என்ன சொல்லுங்கள், அது அநாகரிகமா? அது அநாகரிகம்னா தர்பூசணி மாதிரி ஆள் எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஆனால் தர்பூசணி சீன் போடுறாருங்க. இவர் என்னத்த அநாகரிகத்தை கண்டா? இவரை பற்றி நமக்கு தெரியாதாங்க இவர் எப்படின்னு சும்மா சீனு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் நாகரிகமான ஆள், நாகரிக கழுத்து நட்டிட்டார் இவர் வெளியே. நாகரிகமான ஆளாம், நாகரிகம் தெரியும் சாமி, உங்கள் நாகரிகம்லாம் எங்களுக்கு தெரியும் சாமி, சரியா? நீங்கள் அங்கே போய் கதற வேணாம். ஸோ நான் என்ன கேட்குறேன், இவர் அப்போ வீட்டிலலாம் அந்த குழம்பு கிண்ணத்தில் வச்சோ, சாப்பாடு அந்த கிண்ணத்தில் வச்சோ அப்படி போட்டுலாம் சாப்பிட்ருக்கவே மாட்டாரேன்னு, வெள்ளி அண்டா, தங்க ஸ்பூனு, இந்த மாதிரி இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட்ருப்பாரு. அதுதான் நாகரிகம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, கவரில் போட்டு சாப்பிட்ருப்பாரு நினைக்கிறேன். அது ஒரு நாகரிகமாக இருந்திருக்கும். அப்படி சாப்பாடை பொங்கனோடனே கவரில் எழுதி போட்டு கவர்லேருந்து தட்டில் தட்டி சாப்பிடுவாராக இருக்கும். அந்த மாதிரி நாகரிகமான ஆளாக இருப்பார். சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், நாகரிகமா அநாகரிகமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.